ஹாய் மீடியாஸ், நம்ம அந்தியூர் போயிட்டு அதுக்கப்புறம் பர்கூர் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு 10, 11 மணிக்கு மேலே பர்கூர் போகும்போது ஒரு 2 சம்பவம் நடந்துச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அதில் முதல் சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போயிட்டுருக்கும்போது அந்த ரோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு டைரெக்டாக நேர் ஆப்போசிட்டில் வந்து ஒரு காரை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து பார்த்திங்கன்னா சரியான ட்ரிங்க்ஸில் தான் இருந்தாங்க. காரை வந்து நான் எடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு நிறுத்திட்டாங்க. எல்லாருமே ஒதுங்கி தான் போகிறாங்க. அவங்க ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. ஏ ஆப்போசிட் சைடில் வர அந்த லாரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒதுங்கி ஒதுங்கி தான் போகிறாங்க. நாங்களும் காரை ஆஃப் பண்ணிட்டோம். இவங்க ஒதுங்குவாங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்காக காரை ஆஃப் பண்ணிட்டோம். ஏன்னா நாங்கள் கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம். அவங்க வந்து ஆப்போசிட் சைடில் வந்துட்டு வழி கொடுக்கல அப்படின்ட்டு அவங்க வந்து ஆஃப் பண்ணி போட்டுட்டு அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தங்கச்சி வீட்டுக்காரும் எங்கள் வீட்டுக்காரும் யாருமே கேட்க மாட்டேன்றாங்க. சரி நம்மளாவது கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹாரன் நாங்கள் ஓரமாக போயிட்டு ஹாரன் அடித்தோம். ஹாரன் அடித்ததுக்கப்புறம் அவங்க வந்து வார்த்தை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களும் வந்துட்டு ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி பேசலாமா, போகலாமா, வரலாமா அப்படிங்கிறப்ப அவங்க மன்னிப்பு கேட்டுட்டு அந்த காரை வந்து பார்த்திங்கன்னா ஓரமாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பார்த்தாலே தெரியும். நம்ம கார் போகிற அந்த சைடு தான் வந்து அவங்க வந்து வண்டியவே ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்களோட காரை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க எதுக்காக பயந்தாங்க? வார்த்தை பேசினாங்க, அடிக்கிறதுக்கெல்லாம் வந்தாங்க. அவங்க எதுக்காக பயந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் 3 பேருமே வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் வீடியோ எடுக்கிறோன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் எங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு காரை ஓரமாகவே எடுத்துகிட்டு போனாங்க. எங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. நாங்கள் ஒதுங்கி போயிடுவோம் எல்லாரும் மாதிரியுமே. ஆனால் யாருமே வந்து கேட்கல பார்த்தீங்களா? அதுதான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி யாருமே கேட்கலன்னா இவங்க வந்து இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க 2 பேருமே இறங்கி போய் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து என் தங்கச்சிக்கிட்ட ஒரு மாதிரி சவுண்டு கொடுக்கும். அவளும் வந்து அவங்கள வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்கும். சரி விடுங்க, இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்புனா அங்கிட்டு ஒரு கொஞ்ச நேரத்திலேயே ஒரு 10 நிமிஷம் சம்திங் அந்த கேப்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயசான தாத்தா அவங்க 2 பேர் வந்து ஆம்னியில் வந்திருப்பாங்க போல இருக்குது. அவங்களுக்கு அந்த ஆம்னி வந்து பார்த்திங்கன்னா பிரேக் டவுன் ஆயிருச்சு. சரியான மழங்காடு. அனிமல்ஸ் எல்லாம் இருக்கா என்னங்கிறது எனக்கு தெரியல. இருக்குங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. வரும்போது அவங்க சவுண்டு கொடுத்ததையே பேசிட்டு வந்தோமா, அதுவே எங்களுக்கு வந்து மைண்டு வந்து ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு. அதனால் சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்களையும் அந்த மாதிரி தாங்க யாருமே கண்டுக்காமலே போகிறாங்க. ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா இல்லை எப்படின்னு எனக்கு தெரியல. அவங்கள பார்த்ததுமே தங்கச்சி வீட்டுக்காரரும் கார்த்தியும் வண்டியை ஆஃப் பண்ணிவிட்டு ஓரமாக நிறுத்திட்டு அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட போய் என்ன ப்ராப்ளம்னு கேட்கும்போது இந்த மாதிரி வண்டி வந்து ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அவங்களும் அந்தியூர் திருவிழாவுக்கு போயிட்டு வந்தவங்க தான். இந்த மாதிரி வந்து வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லவும் அப்புறம் தங்கச்சி வீட்டுக்காரர் வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்தாங்க. அவங்களால ஸ்டார்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அந்த 4 பேருமே சேர்ந்து ஒரு ஓரத்தில் வந்து வண்டியை நிறுத்திட்டு நம்மளோட காரில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு பேட்டரி லைட் இருக்குங்களா, அது வந்து அவங்க தனியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டரி லைட்டை கொடுத்துட்டு நாங்கள் பர்கூர் போயிட்டு ரிட்டன் வர வரைக்குமே அவங்க அங்கே தான் உட்காந்துருந்தாங்க. அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் வாங்கிட்டோங்க. அவங்க வீட்டுக்கு அவங்க வந்து கால் பண்ணி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்ட்டு கீழே போயிட்டு நாங்கள் ஒர்க் ஷாப்பில் போய் சொன்னோம். அவங்க வந்து நாங்கள் காலையில் தான் போவோம் அப்படின்ட்டாங்க. அதையும் நாங்கள் வந்து கால் பண்ணி சொல்லிட்டோம் அவங்கள்ட்ட. சரி பரவாயில்லைங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி 2 பேர் தானே இருக்காங்க, அவங்கள வந்து நம்ம பர்கூர்லேயே கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் நினச்சோம். இருந்தாலும் அவங்களோட ஆம்னி வந்து அங்கே தனியாக இருக்குல்ல, அதனால் அவங்க வருவாங்களா என்னன்னு தெரியல. அப்படிங்கிறனால தான் எங்களால் முடிஞ்ச உதவியை மட்டும் நாங்கள் செஞ்சோம். மனசு கஷ்டமாக இருக்குன்னு ஒரு இடத்துக்கு போகிறோம். அந்த இடத்துல 1008 கஷ்டம் வருதுங்க நமக்கு.